இந்த பிரகிருதி மண்டலம் சம்சாரம்னு சொல்றோமே, இது 3 விஷயங்களை பண்ணுமா. ஒண்ணு, பரமாத்மா யார் என்று தெரிந்து கொள்ள விடாமல் நம்மை இழுக்கிறது. 2, நான் யார் என்றே உணர விடாமல் தடுக்கிறது. 3வது, இந்த உலகப் பொருட்கள் மிகவும் இனிமையானவைன்னு நம்ப வைக்கிறது. 3மே பொய். பரமாத்மா யாரோ எனக்கு தேவையில்லாதவர் நினைக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லா உறவுகளும். இந்த உடலே தான் நான் என்று நினைக்க வைக்கிறது, ஆனா உடல் வேறு நான் வேறு. இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் இனிமையானவைன்னு நினைக்க வைக்கிறது, ஆனா ஒண்ணுமே இனிமை கிடையாது, எல்லாமே துக்கம் கலந்த பொருட்கள் தானே. எதை வேணாலும் எடுத்து பாருங்க, சக்கரை பொங்கல் எவ்வளவு இனிமையா இருந்தாலும் ஒரு 4 கை அதிகமா சாப்பிட்டோம்னா போச்சு. 2 சமயம் 9 மணியெல்லாம் எடுத்து இப்ப சக்கரை பொங்கல்லாம் கொடுக்காதீங்கோ, கொடுத்து வெறும் தயிர் சாதம் கொடுத்தா சாப்பிடலாம். 6 மணிக்கு மேலேயே கொஞ்சம் எண்ணெய் பண்டங்கள் நெய்யெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு கட்டமா இருக்கு, ராத்திரி தூங்க முடியல, இந்த நிலைமையில தான் நாம் இருக்கோம். அப்ப எந்த ஒரு பொருளும் அதை பணம் காசு எடுத்துட்டா சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிச்சதை சேமிச்சு வைக்கிறது கஷ்டம். அதை வங்கியில வைக்கிறதா வீட்டுல வைக்கிறதா, திருடிண்டு போகாம இருக்கணும். அந்த காலத்துலலாம் வேற இதெல்லாம் தானியமா இருக்கும். ஒரு எலிகிட்டேந்து கூட அதை காப்பாற்றணும். இந்த காலத்துலயான பெரிய பூட்டெல்லாம் போட்டு அதை பூட்டி வச்சிடலாம், திருடன் கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு போகணும். அப்பெல்லாம் கஷ்டமே கிடையாது, எலி வந்ததுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும், எல்லா செல்வத்தையும் இழந்து விடலாம். அப்படி ரட்சிப்பதற்கும் துன்பம், செலவு பண்றதுக்கும் தெரியல. இவ்வளவு பணம் சேர்த்து வச்சுட்டோமே என்ன பண்றதுன்னு எத்தனையோ பேர் யோசிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. அப்ப எல்லா விதத்திலும் பணமோ உலக இன்பங்களோ எல்லாமே மேலோட்டமாக பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கின்றன. உள்ளே சென்று பார்த்தால் அதற்குள்ள எத்தனையோ விதமான துக்கங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. அதை போலத்தான் இந்த ஒரு குளத்தையும் தெரிவிக்கிறார்.